அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து, அவரோட ஆனிவர்சரியிலேருந்து, அவரோட பர்த்டேலேருந்து, அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் அவர் வாழ்க்கையவே மீடியா தான் அப்படின்னு இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது, ஹீரோவாக கூட நடிச்சிட்டாரு. ஆனால் கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை. ஏன்னா இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்குன்னு ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருந்தாரு. எப்போ நம்ம விஜய் டிவி திறந்தாலும் ரோபோ சங்கரனை மக்களை சிரிச்சு வச்சுட்டு இருந்தவர். ரோபோ சங்கரனை முதல்ல ஒரு ஃபேமஸ் ஆன அப்புறம் எல்லாரும் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. அவர் மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அது உண்மைதான், மதுக்கு அடிமையாக தான் இருந்தார். அது அப்புறம் அவர் மஞ்சா காமால அதெல்லாம் அதுலேருந்து மீண்டு வந்துட்டாரு. தயவு செஞ்சு அந்த தவறான செய்தியை யாரும் பரப்பாதீங்க. அப்புறம் எல்லாரும் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. தன்னுடைய வேலையை முடிச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காமெடியை பார்த்துட்டு தான் இன்னைக்கு தூங்குறாங்க. அப்படி பல காமெடிகளை பார்க்கும்போது விவேக் அவர்களுடைய மரணம், ரோபோ சங்கர் அண்ணன் மறைவு எங்க எல்லாராலையுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா இந்த 46-47 வயசுங்கிறது தியாகராஜ பகதூர்ல இருந்து ஆரம்பிச்சு பல குரலில் பேசுகிற ஆற்றல், நடனமாடுகிற திறன், அடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி ரோபோ சங்கர் அவர்கள். பல குரலில் பேசுகிற ஆற்றல், நடனமாடுகிற திறன், அடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் என்னுடைய தம்பி ரோபோ சங்கர் அவர்கள். பெருங்குடியில் உள்ள மதுரை பெருங்குடியில் உள்ள காலேஜில் தான் வரலாறு படித்தார். பிஏ ஹிஸ்ட்ரி படித்தார். இங்கே சென்னை பெருங்குடியில் ஹாஸ்பிட்டலில் அவர் வரலாறு முடிகிற மாதிரி ஒரு நெசமான தரம். அதில் எல்லாரும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரா மொபைல் கட் பண்ணுங்கப்பா. சினிமா துறையும் நம்மளையும் விட்டு வெகு தூரம் பயணிச்சிட்டாரு. உங்களுக்கு எவ்வளவு பர்சனலாக்கா? எல்லாரும் அவரை அண்ணன் மாமா மச்சான், நான் மட்டும்தான் அவரை குண்டு பையலன்னு கூப்பிடுவேன். ஒரு மேடைக்குள்ள அவர் அவரை கலாய்ப்பேன். அவ்வளோ அதை அக்செப்ட் பண்ணிக்குவாரு. என்னை தாண்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட அவ்வளோ பேசியிருக்காரு. தங்கமான மனுஷன். ஒரு ஃபேமிலியை தாண்டின ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவரு. இதெல்லாம் நம்பவே முடியல என்னால. ஒரு வாரம் தான் தங்க ஆகுது, வெறும் ஒரு வாரம் தான் ஆகுது. அது இன்னும் கொடுமையா இருக்கு. அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு அங்க அவர்கிட்ட பேசிட்டு இப்படி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒண்ணுமே புரியல தங்கம். அந்த வாழ்க்கை என்ன, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை திடுதுப்புன்னு இப்படி ஆயிருது அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. வணக்கம் நிஷாக்கா. இது ரோபோ சங்கர் நம்ம சினிமா துறையும் நம்மளையும் விட்டு வெகு தூரம் பயணிச்சிட்டாரு. உங்களுக்கு எவ்வளவு பர்சனலாக்கா அவரை மிஸ் பண்றீங்க? லாஸ்ட் வீக் இது ஷூட் வந்திருந்தாருமா. அவர் பயங்கர சீனியர் எனக்கு. நான் 2015 தான் உள்ள போனேன். உங்களுக்கு தெரியும், அவர் கலக்கப்போது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்காரு. எல்லாரும் அவரை அண்ணன் மாமா மச்சான், நான் மட்டும்தான் அவரை குண்டு பையலன்னு கூப்பிடுவேன். ஒரு மேடைக்குள்ள அவரை கலாய்ப்பேன். அவ்வளோ வாழ்த்து சொல்லுவாருமா. தங்கமான மனுஷன். ஒரு ஃபேமிலியை இப்படி பாருங்க.
வளர்ச்சி ஒரு அயன்மேன் மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு ஒரு இரும்பு மனுஷன் மாதிரி வாழ்ந்து மக்கள்லாம் கவர்ந்து அப்படியே இரும்பை உருக்கி வந்தது போராடி வந்து ஜெயிச்சுவேன். எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது தம்பி அப்படிங்கிட்டு வாங்க தம்பி. குடும்பத்தார் தலைவர்களுக்கு ஆங்க இலக்கணங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் சொல்றதுனா வயசு வித்தியாசம் பார்க்காம அவ்வளோ பெருசாகி தலைவர் மூலம் நார்வழி பண்றதோட பசங்களை நாங்கள் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவரும் சூப்பரா பேசுவார், நானும் சூப்பரா பேசுவேன். அவர் நார்வழி பேசுறாரு, நான் பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000 நானு நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரசா அடனி தங்க கட்சி எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை